சங்கு கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு கூடு. உயிரோடு இருக்கும் பொழுது அது கடலில் வாழும். அந்த நத்தை, கடல் நத்தை, அது இறந்து விட்டால் அது கரையில் ஒதுங்கிவிடும். அது பலவிதமான வடிவத்தில் சிறியதாகவும் பெரியதாகவும் இந்த சங்கு இருக்கும். இந்த சங்கை சென்னையிலே பலர் ஊதுகிறார்கள். எதற்கு என்றால், யாரோ ஒரு இறந்துவிட்டார் என்பதை மக்கள் அந்த பகுதியில் தெரிவிப்பதற்காக அவர்கள் சங்கு ஊதுகிறார்கள். ஒரு மணியையும் அடிப்பார்கள். நாம் சொல்லக்கூடிய அந்த மணி அல்ல, இது சாவு மணி. இந்த சங்கை ஒரு பிணத்தின் அடையாளம்தான். ஏனென்றால் அங்கே ஒரு நத்தை உயிரோடு இருந்தது. அதனுடைய கூடு தான் இந்த சங்கு. எதற்காக கிருஷ்ணன் சங்கு ஊதினான்? சாவுக்காகவா? அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய துரியோதனாதிகள் சண்டை போட்டார்கள். இவர்கள் சங்கு ஊதினார், இவர்கள் எல்லாம் செத்து விடுவார்கள் என்பதை கருதித்தானோ என்னவோ கிருஷ்ணன் சங்கு ஊதுகிறான். எல்லா பெருமாள் கோயிலிலும் சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும். அதுவும் அதைத்தான் தெரிவிக்கிறதோ? நீங்கள் என்னை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு இறப்பு நிச்சயம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் சங்கு வைத்தார்களோ? சக்கரம், காலச்சக்கரத்தில் நீங்களும் மடிந்து போவீர்கள் என்பதை தெரிவிப்பதற்காகவோ? நீங்கள் என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் எல்லோரும் ஒரு காலத்தில் அவர்கள் இறந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் இப்பொழுது இல்லை, எப்பொழுதோ அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்றைய சமுதாயம் இருக்கிறது, அவருடைய சந்ததியினர் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த சங்கின் முக்கியத்துவம் தெரியாது. அதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பதிவே. சங்கு ஒரு கூடு, ஒரு நத்தையின் கூடு. அந்த நத்தை இறந்து விட்டால் அது கடலிலே ஒதுங்கிவிடும். அதை வைத்துத்தான் இறப்பை தெரிவிப்பதற்காக சங்கு ஊதுகிறார்கள். கிருஷ்ணனும் ஊதினான். இப்பொழுது உங்களுக்கு புரியும் எதற்காக சங்கு சக்கரம் என்று. நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? எனக்கு தெரியவில்லை.